அரண்மனையின் வராந்தாவில் ஒடிசியஸ் படுத்திருந்தார். ஆனால் அவருக்கு உறக்கம் வரவில்லை. சூழ்ச்சிக்காரர்களின் அட்டூழியங்களை எண்ணி அவர் இதயம் ஒரு வேட்டை நாய் போலக் குரைத்தது. ஏதெனா தோன்றி அவருக்கு துணிவைத் தந்தாள். பெனிலோப்பியும் தன் கணவரை நினைத்து அழுது கொண்டே உறங்கினாள். காலையில் ஒடிசியஸ் ஜூபிடரிடம் ஒரு நல்ல அறிகுறியைக் கேட்டார். அப்போது வானத்தில் இடி முழங்கியது. அங்கே மாவு அரைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண், இன்றுதான் சூழ்ச்சிக்காரர்களின் இறுதி விருந்தாக இருக்கட்டும் என்று சாபமிட்டாள். இது ஒடிசியஸிற்கு பெரும் நம்பிக்கையைத் தந்தது. மீண்டும் அரண்மனையில் விருந்து தொடங்கியது. சூழ்ச்சிக்காரர்கள் டெலிமாக்கஸையும் அந்த பிச்சைக்காரனையும் கேலி செய்தனர். தியோகளைமெனஸ் என்ற ஒரு தீர்க்கதரிசி அரண்மனையின் சுவர்களில் இரத்தம் வழிவதையும் பேய்கள் நடமாடுவதையும் கண்டு அலறினார். உங்களுக்கு அழிவு நெருங்கிவிட்டது என்று அவர் எச்சரிக்க, சூழ்ச்சிக்காரர்கள் அவரை பார்த்து சிரித்தனர். ஆனால் ஒடிசியஸ் அமைதியாக இருந்தார். அவரது கண்கள் இரத்த வெறியுடன் எதிரிகளை ஊடுருவி பார்த்தன. தன் சொந்த வீட்டிலேயே ஒரு பிச்சைக்காரனாக ஒட்ட ஒதுங்கி அமர்ந்திருந்த அந்த மாவீரன் தன் கைகளில் இரத்தம் தெறிக்கும் நேரத்திற்காக காத்திருந்தார். இதாகாவின் வரலாற்றில் அதுவே மிகக் கொடூரமான விருந்தாகப் போகிறது.